ஹைதராபாத் செய்தி ஒன்று பார்ப்போங்களா. டு கிரியேட் கம்யூனல் டென்ஷன் இன் ஹைதராபாத், a girl named Shruti wore a burqa during Ganesh Visarjan. She went with her Hindu friend to spoil the atmosphere but was caught by the police. This is how they are trying to create a riot and blame Muslims. ஹைதராபாத்தில் ஒரு பெண்ணு ஸ்ருதி, அவன் என்ன பண்ணியிருக்கா, புர்கா போட்டுக்கிட்டு தன்னுடைய காதலனோடு சேர்ந்து அங்கே எங்கே போயிருக்கிறாப்புல, கணேஷ் விசர்ஜன் ஹைதராபாத்தில் நடக்குது. அங்கே போய் என்ன பண்ணியிருக்கான்னாக்க, அங்கே உள்ள ஏதோ ஒன்று பண்ணுறதுக்காக போயிருக்கிறான். ஆனால் அதுக்குள்ளே போலீஸ் பிடிச்சிருச்சு. போலீஸ் பிடிச்சி என்ன ஏதுன்னு விசாரிக்கவும் கொண்டு போய் இப்போ போலீஸ் காவலில் வச்சுருக்குறாங்க. இப்போ இது என்ன ஆகுதுனாக்க, இவர்களுடைய பிளான் என்ன தெரியுங்களா, இது மாதிரி பிரச்சனையில் பண்ண வேண்டியது, முஸ்லீம்கள் பேரில் போட்டு கலவரத்தை உண்டு பண்ண வேண்டியது. பார்த்தீங்களா முஸ்லீம்கள் என்ன பண்ணிட்டாங்க, பார்த்தீங்களா நீங்கள் முஸ்லீம்களை சகோதரர்கள் நீங்கள் சிலாகிக்கிறீங்களே, அவங்க உங்களுடைய மத கூட்டத்தில் எப்படி பண்ணுறாங்க பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. வட மாநிலங்களில் ஊப்பிலெலாம் அதே மாதிரி ஊர்வலம் போவோம், பள்ளிவாசலுக்கு அந்த சைட்லேருந்து கல் விழுவோம். இதெல்லாம் யார் பண்ணுறதுங்க? எல்லாம் இவர்கள் பண்ணுறது தான். முஸ்லீம் செய்ய மாட்டான். உண்மையான முஸ்லீம் இறைவனுக்கு பயந்தவன் இது மாதிரி இன்னொரு இதை அவன் கெடுக்க மாட்டான். எல்லாம் பிளானிங் பண்ணி செய்கிறாங்க. இந்துக்களை ஓட்டை கவர்றாங்களா அவங்க. அதாவது அதில் ஒரு கமெண்ட் வந்துருக்கு பாருங்கள். ஸோ இட் ஆல்வேஸ் த ஹிந்துத்வா டெரரிஸ்ட் வியரிங் முஸ்லிம்ஸ் ஸ்ட்ரைக் லைக் புர்ஹா அண்ட் குர்தா டு கெட் இன்சைட் த ஹிந்துஸ் செலிப்ரேஷன் அண்ட் வில் ஸ்டோன் ஆன் தர் ஓன் காட்ஸ் அண்ட் blame Muslims. that's how it's done. பார்த்தீங்களா, இதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கிறது. யோகி ஆதித்யநாத் பல புல்டோசர் வச்சுலாம் இடிக்கிறார்ல, அதுக்கெல்லாம் இந்த ரீசன் தான். இதே மாதிரி இந்துக்கள் முஸ்லீம்கள் பெயரில் பண்ண வேண்டியது, ஏற்கனவே ஒட்டு தாடி வச்சுக்கிட்டு பல கலவரங்கள்லாம் பண்ணதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பஜ்ரங்கதள் செஞ்சதெல்லாம் அதுவும் ஆதாரங்களோட பிடிப்பட்டது. அடுத்தாப்புல என்ன ரிலீஸ் பண்ணிடுவாங்க, அவ்வளோதான். இதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. இந்த முஸ்லீம்களை எந்த வகையிலையாவது இந்துக்கள்கிட்டேருந்து பிரிக்கணும். அப்படி பிரித்தா தான் காலகாலத்துக்கு பிஜேபி ஆட்சி பண்ண முடியும். இதுக்கான பிளானிங்கில் இதெல்லாம் ஒன்று. நாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எந்த ஒரு விழாக்கள் நடந்தாலும் சரி, ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சுன்னா உடனே டக்குன்னு அடிதடியில் இறங்கிடக்கூடாது. அது முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, இந்துக்களாக இருந்தாலும் சரி. யார் செஞ்சது, என்ன பிரச்சனை, சம்மந்தப்பட்டவனை போட்டு எது வேணாலும் பண்ணு. ஒட்டுமொத்த மக்களை நீங்கள் டார்கெட் பண்ணுறதுங்கிறது தவறு. இப்போ கூட அந்த பொண்ணு ஸ்ருதி ஹிந்து பொண்ணு தான். அதுக்காக நம்ம போய் ஹிந்து மதம் எல்லாரையும் எப்படி நம்ம சொல்கிறோமா? கண்டிப்பாக கிடையாது. அதுதான் நம்ம பார்க்குறோம். அதை பாருங்கள், பிடிச்சி போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகுது. இது இப்போ பிடிச்சிட்டாங்க, அதனால் மாட்டிக்கிச்சு. இப்போ பிடிக்காமல் அந்த பொண்ணை அவள் ஏதாவது அங்கே ஏதாவது ஒரு சின்ன ஒரு ராக்கெட்டை கூட விடலாம். ஒரு சின்ன ஒரு 10 ரூபா 20 அந்த 100 ரூபா ராக்கெட் ஒன்று இருக்குல்ல, அதை கூட வாங்கி அப்படி விட்டான்னு வச்சுங்க, அது மேலே போய் வெடிச்சிச்சுன்னு வச்சுங்களேன், அந்த கூட்டத்தில் பயங்கர ரகலையாகும். அது யார் விட்டது? புர்ஹா போட்ட பொண்ணு. இதெல்லாம் நடக்கணும். ஏன்னா அங்கே இதுக்காக பிளான் பண்ணி எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. அந்த கலவரத்தை உண்டு பண்ணி விட்டு அங்கே முஸ்லீம்களையும் இந்துக்களையும் 2 பிரிவாக பிரிக்கணும். அதன் மூலம் அவர்கள் அரசியல் ஆதாயம் அடையணும். எவ்வளோ பெரிய நல்ல எண்ணம் பார்த்தீங்களா? இப்போ தேச துரோகிகள் யாருங்கிறது தெரியுதா? அதுலேயே அதாவது தேச துரோகின்னு சொல்கிறாங்களே, இவர்கள் தான் தேச துரோகி உண்மையிலேயே. இது மாதிரி நம்ம மக்களை பிரித்து அதன் மூலம் நாட்டு மக்களை கூறு போட்டு அதன் மூலம் தங்களுடைய அதிகாரத்தை இருத்துக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்கள். இவர்கள் மாதிரி ஒரு மோசமான ஒரு மனித ஜென்மம் இந்த உலகத்திலே இருக்காது. அவ்வளோ மோசமானவர்கள், விஷக்கிருமிகள். அவர்களை நம்ம களைஞ்சி எரிஞ்சால் தான் நம்ம நாடு உருப்படும். அது அப்படி களைஞ்சி எரியாமல் நம்ம விட்டோன்னு வச்சுங்களேன், அது புறையோடி போய் இந்த நாட்டை நாசமாக்கிடும். இப்போ ஆரம்பத்திலே இப்போ நம்ம கிள்ளி எரியணும் இது போன்ற விஷ ஜந்துக்கள் எல்லாம். அப்படியே ஒரு 10 வருஷம் ஓடிடுச்சு. இனிமேலாவது இது தொடராமல் இருக்கணும். அதுக்கான முயற்சிகளை எடுக்கணும். இந்துக்களும் சேர்ந்து முஸ்லீம்களும் சேர்ந்து இதை எடுக்கணும். இந்த நாடு நாம் நல்லா இருக்கணும். நமக்கு 1008 பிரச்சனைகள் இருக்குது. அதனால தான் நம்ம கவலைப்படுறோம். भगवान की
पुलिस अपना काम जरूर कर रही है। पुलिस को बहुत बहुत धन्यवाद। कोई बात नहीं, आराम से रहिए। பாருங்க எப்படி இப்படிலாம் பிளான் பண்ணி செய்கிறாங்கன்ட்டு. ஆனால் இதை பற்றிலாம் நான் முஸ்லீம்களும் கவலைப்படுறதில்ல, இந்துக்களும் கவலைப்படுறதில்ல. ஏதோ மூலையில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. தங்கள் வீட்டுக்கு வரும்போது தான் பிரச்சனையாகுது. இப்போது அதாவது ஒன்றுக்கும் என்கவுண்டர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே, அதாவது பீஃப் கொண்டு போயிட்டான்னு சொல்லிட்டு ஊபியில் எங்கெங்கெல்லாம் முஸ்லீம்கள் பார்க்குறாங்களோ அங்கெல்லாம் அடித்து கொண்டானுங்கள்ல. கடைசியில் ஒரு பிராமண பையனை தவறுதலாக அவன் முஸ்லீம் மாதிரி இருந்தான்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடித்த பிறகு தான் தெரியுது அவர்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை. இப்போ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. அவர்கள் இப்போ பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உடனே அரெஸ்ட் பண்ணியாச்சு. ஏன்னா இறந்தது ஹிந்து இல்லையா, உடனே அரெஸ்ட் பண்ணியாச்சு. அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம், இந்த அரசியலை பார்க்குறோம். எத்தனை நாளைக்கு ஓடும் இது? ரொம்ப நாள் ஓடாது. அதுதான் நம்ம கவனிக்கணும். நாட்டு மக்கள் மிகவும் கவனமாக இருக்கணும் இந்த தேச துரோகிகள்கிட்ட.